வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுறோம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான அன்சீன் ப்ரோமோ வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா பயங்கரமாக வந்து மோதிக்கிறாங்க. இது நடக்கிற விஷயங்கள் தான். நான் ஆல்ரெடி இந்த கோவா கேங்கை பற்றி உருவாகும் போதே சொல்லிட்டேன். இந்த கேங்கில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஒரு மாதிரி கண்டிப்பாக ஒரு 2 வாரத்தில் பிச்சுக்கொண்டேன். அதாவது பிச்சுக்கிச்சு. நம்ம எத்தனை சீசனை பார்க்குறோம், நம்மளுக்கு தெரியாதா? சரி, அதே மாதிரி ஒரே கேரக்டர் இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் வந்துட்டு வில்லன் ஹீரோ ரெண்டுமே இருக்கிற கேரக்டர், அதனால் சொல்கிறேன். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. நாமினேஷனில் இந்த சௌந்தர்யா வந்து ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. அது எனக்கே கொஞ்சம் பிடிக்கல. மற்ற எந்த விஷயம் வேணால் சொல்லியிருக்கலாம், அதை வந்து அங்கே சொல்லணுமான்றது என்னோட கருத்து. ஏன்னா அந்த குரூப்பாக இருக்கும்போது எல்லாம் இனிச்சுது. குரூப்பை விட்டு வெளியே வரணும், ஒருத்தவங்க வந்து குரூப்பில் இருக்கிறத வந்து தவறாக தெரியுதுன்னு சொன்ன உடனே வெளியே வந்துட்டு அந்த குரூப்பை அப்பப்போ அசிங்கப்படுத்துறது தேவையானது என்னோட கருத்து. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து விருப்பமே இல்லை அவர்கிட்ட பேசுறதுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சௌந்தர்யா வந்துட்டு ஜாக்லின்கிட்டே சொல்கிறாங்க ரயானை வச்சு, ஏண்டா அப்போ நாமினேஷன் அப்போ உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்லி எதுவுமே பேசவே கூடாதா அப்படின்னா ஜாக்லின் வந்து நான் அப்படி சொல்லவே இல்லைன்றாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இவன் கேமாக பார்த்துருந்தானா, நான் பேசுகிறதெல்லாம் கேமாக பார்த்துருந்தானா, இவன் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இப்போ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அந்த இதில் சொன்னது தப்பு இல்லை, ஆனால் ஒரு காரணம் சொல்ல பற்றியா, நீ என்னை டாமினேட்டுன்னு சொல்கிற பற்றியா, அதுதான் கஷ்டமாக இருக்கும்போது அவன் எனக்கு என்ன தோணுது அதை தான் நான் சொல்ல முடியுன்றாங்க. எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க. அப்போ சௌந்தர்யா வந்துட்டு சொன்ன உடனே ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் அங்கே வந்து கோச்சிட்டு அங்கேருந்து வந்தேன் அதை சொல்ல அப்படின்னா, ஆமாம் அப்படின்ட்டு ரயான் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணணும்னு வரலன்றாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். இதை தான் வந்து தேவையில்லாத விஷயங்கள். இவங்களே வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு வேல்யூ கொடுத்து கோவா கேங் பேரை வச்சுட்டு இப்போ வந்துட்டு நான் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணுவோம் வந்தேன்னா, அப்போ எதுக்கு கோவா கேங்கில் இணைஞ்சிங்க? கோவா கேங்குன்ற ஏன் க்ரியேட் பண்ணிங்க? இது அன்றைக்கி வந்து ஜாக்லினுக்கு பிரச்சனைன்னு வரணும், எதுக்காக நீங்கள் போனீங்க? அவங்க உங்களை போக சொன்னாங்களா? நீங்களா எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டு திருப்பி எல்லாத்தையும் ஜாக்லின் மேலே பழிய போட்டிங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயன்றது? எனக்கு 2 பேரும் கேம்லேயும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் ஜாக்லின் மேலே தப்பு முழுமையாக இருக்குன்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அப்புறம் கடைசியாக வந்துட்டு ஜாக்லின் சொல்லிடுறாங்க, அப்படியா அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாத போ அப்படின்றாங்க. இப்படிலாம் இருந்தால் எனக்கு ரொம்ப வெறுப்பாகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. நம்ம ரயான் எவ்வளோ ட்ரை பண்ணுற முடியல, ஜாக்லின் உட்காந்து அழுகுறாங்க. இதுதான் கடைசியில் வந்து நம்மளுக்கு தெரியும். இதுதான் வந்து வரும். அதுக்கப்புறம் 4 பேர் தனித்தனியாக போவாங்க, பிரிஞ்சு போய் இண்டிவிஜுவல் கேம் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒருத்தரங்க டக்கு வெளியே போயிடுவாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த சண்டையில் பர்டிகுலர் சண்டையில் உண்மையிலே ஜாக் மேலே தப்பா, சௌந்தர்யா மேலே தப்பா? உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.